Hi, hello friends. Welcome to Samanasamila. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதுல செக் பண்ணி பாத்துக்கோங்க फ्रेंड्स. இந்த விசுலேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு பாப்போம். மேலே கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஃபோல்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்திருக்க விசுலேஷன் பாத்தீங்கன்னா விசுலேஷன் 15. அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழ வந்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். எல்லாமே எம்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இதில் மேலே கார்னரில் ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். அதில் வந்து இன்ட்டு ஐக்கான் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா உங்களுக்கு. இதில் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். ஜெனரல் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பிக் இமேஜில் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜை இந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் சர்க்கிளில் வந்து இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள்குள்ளே அது எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் ஜெனரல் கீழே அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கானு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ்னு இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சர்க்கிளில் வந்து அதுவே வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வித இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வித இமேஜ். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அது செட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டை அந்த விசுலேஷனுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ணுறதுக்கான இமேஜ் இதில் வந்து அது கிளிக் பண்ண முதலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து இமேஜின் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் பிக் இமேஜின்னு கொடுக்காம மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செட் ஆகிறதுக்கான இமேஜ் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். அதில் நெக்ஸ்ட் ஒன்று ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்டு மாதிரி காட்டுது பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டு வேவ்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த வேவ்ஸ் தான் அந்த இமேஜ் செட் பண்ணுறதுக்கானது விசுலேஷன். பார்த்தீங்களா தெரிஞ்சு உங்களுக்கு கஸ்டம் இமேஜில் அதுவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லாஸ்ட் ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன்றே வச்சிடுறேன். ஓகே, இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்டிகல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் அந்த பாக்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜும் கொடுத்து நீங்கள் எதுவும் கஸ்டம் இமேஜ் ஜிஃப் இமேஜ் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் வந்து உள்ள ஒரு 4 விதமான இமேஜ் கொடுத்துருக்காங்க மேலேயே வந்து கஸ்டமாக. அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டெமோக்காண்டி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிகல்ஸ் இமேஜ். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.